ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சென்ற பதிவிலே எண்ணெயிலே லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது நீர்நிலைகளில் தீபாவளி அன்று கங்கை அந்தர்வாகினியாக வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. அதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஜலே கங்கா. கங்கே கங்கே ச யோ ப்ரூயாத் யோ ஜனானாம் சதைரபி முச்யதே சர்வ பாபேப்யோ விஷ்ணுலோகம் ச கச்சதி. ஐப்பசி மாதமாகிய துலா மாதத்திலே இவ்வுலகில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் புனிதப்படுத்துவதற்காக கங்கை அந்தர்வாகினியாக ஒரு முகூர்த்த காலம், அதாவது 1.5 மணி நேரம், விடியற்காலை 4:30 முதல் 6 மணி வரை எழுந்தருள்வதாக ஐதீகம். அப்படி இந்த தீபாவளி நாளிலே நமக்கு நரக வாசத்தை தரும் கெட்ட எண்ணங்கள் தொலைவதற்காக எண்ணெய் தேய்த்து தலைமுழுக்கு போட வேண்டும் என்றார்கள் நம் முன்னோர்கள். தைலத்திலே சகல செல்வங்களையும் தருகின்ற மகாலட்சுமியும், வெந்நீரிலே சகல பாவங்களையும் போக்கும் கங்கையும் அன்றைய தினம் பிரசன்னமாகி நமக்கு அருள் புரிகிறார்கள். இன்னும் விரிவாகச் சொல்வதென்றால், இந்த தீபாவளி நாளிலே நல்லெண்ணெயில் மகாலட்சுமியும், அரப்புத்தூளிலே சரஸ்வதியும், சந்தனத்திலே பூமாதேவியும், குங்குமத்திலே கௌரியும், மலர்களிலே மோகினியும், தண்ணீரிலே கங்கையும், புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும், இனிப்பு பக்ஷணங்களில் அமிர்தமும், தீபாவளி மருந்தில் தன்வந்திரி பகவானும் இருப்பதாக ஐதீகம். இந்த தீபாவளி நன்னாளில் தங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வழங்க அனைத்து தெய்வங்களையும் வணங்கி இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.